ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீரங்காஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் கடலைப்பருப்பு சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானதும் இது கூட 1/2 கப் கடலைப்பருப்பு சேர்த்து விட்டுக்கலாம். கடலைப்பருப்பு நல்லா செவந்து வாசம் வரணும் நமக்கு. கடலைப்பருப்பு செவந்தோடனே இது கூட 2 பல் பூண்டு, காரத்துக்கு 2 வரமிளகாய், கூடவே ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி, அரை மூடி துருவின தேங்காய், 1/2 கப் பொட்டுக்கடலை. இப்போ இதையும் ஒரு நிமிஷம் நல்லா வறுத்து விட்டுக்கலாம். பொட்டுக்கடலை ஆல்ரெடி ரோஸ்டட்னால ஒரு நிமிஷம் மட்டும் வறுத்திங்கன்னா போதும். இந்த அளவுக்கு வறுத்திங்கன்னா போதும். இப்போ இதை நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம். ஆறினதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி இது கூட தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு தண்ணி சேர்த்து இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம சட்னியை தாளித்து இதில் சேர்த்து விட்டுக்கலாம். தாளிக்கிறதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு, எண்ணெய் சூடானது 1 டேபிள் ஸ்பூன் கடுகு, 1 வரமிளகாயை 2 கிள்ளி சேர்த்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட கடலைப்பருப்பு சட்னி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.